கேங்மேன் என்ற புதிய கேடரை ஏற்றுக்கொள்ளாத இந்த மின்னூழியர் மத்திய அமைப்பு எதற்காக அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்துனது? இப்போ வந்து நம்ம ஏன் அதை பார்க்கணும்னா, ஒரு மின்னூழியர் மத்திய அமைப்பு சிஇடி சங்கம் வந்து ஒரு பறந்து விரிந்த விசாலமான அமைப்பு. ஒரு தொலைநோக்கு தன்மையோடு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். கேங்மேன்களுக்காக அந்த பதிவு உள்ளே வந்ததற்காக நாம் வழக்கு தொடுத்தோம். ஒரு பக்கம் வழக்கு தொடுத்தோம். இன்னொரு பக்கம் அவங்க நோட்டிஃபிகேஷன் 2019 கேங்மேன் பண்ணையில் 5000 பேர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்போ கான்ட்ராக்டில் அப்புறம் நம்மகிட்ட கேட்குறாங்க, இந்த நோட்டிஃபிகேஷனில் 5ஆம் வகுப்புன்ற விஷயத்தில் நாம் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணி எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. நாம் என்ன சொன்னோம், ஒரு உத்தரவு சர்வீஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட்டு போட்டாச்சு, நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அது கேஸ் ஜெயிக்குமா தோக்குமா நமக்கு தெரியாது. ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் மின்சார வாரியத்தில் வேலை செய்கிற ஆட்களை வர்றாங்க, வேலை செய்வதற்கு ஆட்களே கிடையாது. தினம் தினம் இந்த தோட்டங்களை செத்து மடிக்கிறார்கள். அப்படின்ற போது நுகர்வோருக்கு சேவை செய்வதற்கு போதிய பணியாளர்கள் இல்லை என்ற காரணத்தில் வருகின்ற பொழுது ஆன்லைன் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், வழக்கு வருகின்ற பொழுது என்ன நீதி கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் என்று ஒரு பக்கம் சொன்னாங்க. அப்போது பதிவு பண்ண சொன்னதன் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தவர்களும் பதிவு பண்ணாங்க. ஒப்பந்த ஊழியர்கள் இல்லாத வெளியே இருக்கிற டிப்ளமா படித்தவங்க, பிஇ படித்தவங்க, ஆர்ட்ஸ் படித்தவங்க, பல கல்வி தகுதி உடையவர்களும் வேலை இல்லாத இளைஞர்களும் அதில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா, ஒரு வேலை வாய்ப்பு என்று வருகின்ற பொழுது, அது ஓப்பன் காம்படிஷன் வருகின்ற பொழுது எல்லோரும் உள்ள வரதான் செய்வாங்க. நீ வராத என்று ஒரு குறிப்பிட்ட தொழிலாளிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக தொழிற்சங்கம் நடத்த முடியாது. இது அனைவருக்குமான தொழில் அமைப்பு அனைவருக்குமான சங்கம் இது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஓப்பன் காம்படிஷன் என்று வருகின்ற பொழுது ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கம்பை வருவாங்க, கிரிப்பர் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுறது சிக்கல் இருக்கிறது. வெளியிலிருந்து வருகின்றவர்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்லும் சிக்கல் இருக்குது, கம்பம் மேறதுல சிக்கல் இருக்குது என்பதனால் நாம் பயிற்சி வகுப்புகள் நடத்தோம். தமிழ்நாடு முழுக்க 22 சென்டரில் பயிற்சி வகுப்புகள் நடத்தினோம். அதில் நம்பர் 1 சென்டர் தான் பெரம்பலூர் சென்டர் தான். தோழர் அகஸ்டினும் அவரோடு கூட இருந்த நமது தோழர்கள் மிகச்சிறப்பாக செய்தார்கள். அந்த சென்டருக்கு சோளிங்கர்லேருந்து ஒரு தோழர் போய் அங்கே தங்கி பயிற்சி எடுத்தார் என்பது மிக குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதனால் நாம் சொல்வது என்னென்னா, அனைவருக்குமான தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய நாம் அந்த பார்வையிலிருந்து தான் பயிற்சி வகுப்புகள் நடத்தினோம். கம்பம் ஏறுவதற்கு பயிற்சி கொடுத்தோம், கிரிப்படி எடுப்பதற்கு கொடுத்தோம், ரிட்டன் டெஸ்ட்டை எப்படி எழுத வேண்டும் என்று OMR ஷீட் உட்பட கொடுத்து தமிழ்நாடு முழுக்க 22 மாவட்டங்களில் 22 மையங்களில் பயிற்சி கூட, திருவண்ணாமலை உட்பட, சென்னை உட்பட அந்த பயிற்சி வகுப்பில் படித்தவர்கள் தான் இப்பொழுது கேங்மேனாக இருக்கக்கூடிய யுவராஜ், ஸ்ரீராமுலு, நிறைய பேர் சொல்லணும். கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 10,000 பேரில் குறைந்தபட்சம் 6,000 6,500 பேர் மின்னூழியர் மத்திய அமைப்பு சிஇடி சங்கம் நடத்திய இந்த பயிற்சி வகுப்புகள் மூலமாகத்தான் மின்சார வாரியத்தில் உள்ளே வந்தார்கள் என்பதை நம்மால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்.